வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. யோசேப்பு கடந்து சென்ற ஒவ்வொரு அனுபவங்களும் நாம் இன்றைக்கோ அல்லது என்றைக்கோ நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு அனுபவங்களாய், நாம் சந்திக்க வேண்டிய ஒரு அனுபவங்களாய் இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். Whatever Joseph experienced in his life, we are going to experience the same one day or other. எவையெல்லாம் யோசேப்பு தன் வாழ்க்கையை அனுபவித்தாரோ அவையெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கையிலும் நாம் அதை அனுபவிக்கத்தான் வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் யோசேப்பு அனுபவித்ததை எல்லாம் நம்முடைய வாழ்நாளிலே ஏதாவது ஒரு நாளிலே அந்த அனுபவங்களை நாமும் சந்திக்கத்தான் வேண்டும், சந்திக்கத்தான் செய்வோம். யோசேப்பு சகோதரர்களாலே ஒதுக்கப்பட்டார். He was rejected by his own brother. சகோதரர்களாலே ஒதுக்கப்பட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே போலவே சகோதரர்களாலே நாமும் கூட ஒதுக்கப்பட்ட, உதாசீனப்படுத்தப்பட்ட நிலைமையில சகோதரர்களாலே காட்டிக் கொடுக்கப்பட்டார். நமக்கு அந்த அனுபவம் வரத்தான் செய்யும். அவர்கள் பொய்யான குற்றச்சாட்டை சுமத்துகிறார்கள். நாமும் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாய் கடந்து செல்ல ஏதாவது ஒரு நாளிலே கடந்து சென்றிருக்கிறோம் அல்லது கடந்து செல்ல வேண்டும். யோசேப்புக்கு பாலியல் ரீதியான சோதனையை அவர் சந்தித்தார். செக்ஷுவல் டெம்ப்டேஷன், பாலியல் ரீதியான சோதனையை சந்தித்தார். திருமணமானவர்களோ திருமணமாகாதவர்களோ நாமும் அப்படிப்பட்ட பாலியல் ரீதியான சோதனைகளை சந்திக்கத்தான் செய்வோம், சந்திக்கத்தான் வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கையை கசப்பு என்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கடந்து சென்றார். நம்முடைய வாழ்க்கையில் கசப்பு என்கிற அனுபவத்துக்குள்ளாக பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி துடிக்கிற, வெறி கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் யோசேப்பு கடந்து சென்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் பழி வாங்க வேண்டும் என்கிற ஒரு துடிப்பும் ஒரு வெறி உள்ள ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படலாம் செய்வோம். அவர்கள் யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்தார்கள், நன்மை செய்தவர்களாலே மறக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை யோசேப்பு அனுபவித்தார். Forgotten by those whom he helped much. யாரெல்லாம் யோசேப்பு நன்மை பெற்றார்களோ அவர்களாலே யோசேப்பு மறக்கப்பட்டார். நாம் கூட நமக்கு யாரெல்லாம் நன்மை செய்திருக்கிறோமோ அவர்களெல்லாம் அப்படி மறந்து போகிற அந்த அனுபவத்தை நாமும் கடந்து செல்லத்தான் வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கடந்து செல்லத்தான் வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதை காட்டிலும் எல்லா விதத்திலும் உச்சகட்டமாக பரிதாபத்திற்குரிய நிலையிலிருந்து மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையிலிருந்து உன்னதமாய் உயர்த்தப்படும் ஒரு சூழ்நிலைக்கு யோசேப்பு உயர்த்தப்பட்டார். அதே போலவே பரிதாபத்திற்குரிய சூழ்நிலையிலே மோசமான நிலை இருக்கிற நாமும் சர்வவல்ல தேவனாலே உயர்த்தப்பட்டு ஆஸ்வதிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்படுகிற நாட்களை வாழ்க்கையை நாம் சந்திக்கத்தான் போகிறோம். பூமியின் மையத்தை கொண்டு வந்து நான் உங்களை ஆஸ்வதித்து உங்கள் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களா? பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். இந்த நாளிலே உங்களோடு கூட ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெறும் குழியை குறித்து, வெறும் குழி, the pit ஆங்கிலத்தில் pit என்று சொல்வார்கள். வெறும் குழியை குறித்து நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். இதோ சொப்பனக்காரன் வருகிறான். சகோதரர்கள் யோசேப்பு சகோதரர்கள் ஒருவரை நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றை அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்வோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தராகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தார். யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கி அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது. யோசேப்பை அந்த சகோதரர்கள் அவருடைய பலவர்ண அங்கியை கலற்றி அவனை ஒரு குழியில் போட்டார்கள். அந்த குழி தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வெறும் குழி கற்பிக்கும் பாடங்களை குறித்து ஒரு 4 அல்லது 5 அல்லது 6 காரியங்களை
நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வெறும் குடி கற்பிக்கும் சொல்லித்தரும் பாடங்கள், கற்பிக்கும் பாடங்கள். அந்த குழியை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அந்த குழி ஏறத்தாழ 60 அடி ஆழம் உள்ள குழி, 60 அடி ஆழம் உள்ள குழி. அந்த குழி அகலம் கீழ்ப்பகுதி மிகுந்த பறந்து அகலமாய் காணப்படும். மேலே வர குறுகலாய் வந்து மேல் பகுதி சின்ன ஒரு வாயுள்ள குறுகிய வாயுள்ள பகுதியாக மேற்புறம் காணப்படும். மேற்புறம் வாயு குறுகினதாய் அந்த குழியின் அடிப்பகுதி பரவலாய் விரிந்து பறந்து காணப்படுவதாக இருக்கும். கீழே அந்த குழிக்குள்ளார்ந்து என்ன சத்தம் பட்டாலும் சத்தம் கேட்கக்கூடிய கீழே இருக்கிற நபர் எளிதிலே பார்க்க முடியாது, எளிதிலே பார்க்க முடியாது, ஒரே இருளாக இருக்கும். அப்படிப்பட்ட குழியிலே யோசேப்பு பட்டார்கள். அந்த குழியில தண்ணி இருக்குதா இல்லையா சொல்லி ஒரு சகோதரருக்கு தெரியாது. ஆனா அந்த குழியிலே யோசேப்பை போட்ட பொழுது அந்த குழி தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது. அல்லேலூயா. இந்த குழி கற்பிக்கிற பாடங்கள் என்ன, நம்ம சொல்லித் தருகிற பாடங்கள் என்ன? தற்பெருமை என்னும் குழி, தற்பெருமை என்னும் குழியிலே அநேக நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் தள்ளப்பட்டு விடுகிறார்கள், தள்ளப்பட்டு விடுகிறார்கள். அவனுடைய தகப்பனார், அவனுடைய யாக்கோபு, அவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் காட்டிலும் யோசேப்பை அதிகமாக நேசித்து, யோசேப்பை அதிகமாக நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக அவனுக்கு ஒரு பல வண்ண அங்கியை அவன் ஒன்று பண்ணி யோசேப்புக்கு அதை அணிவித்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் காட்டிலும் யோசேப்பை அதிகமாக நேசித்தான். யோசேப்பை அதிகமாக நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக ஒரு பல வண்ண அங்கியை அவன் உண்டு பண்ணி அவனுக்கு அணிவித்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, அதனால ஒன்றும் அந்த பல வண்ண அங்கியை அணிவித்ததுனாலே அதுல ஒன்றும் தப்பில்ல. ஆனால் அந்த அங்கியை குறித்த யோசேப்பின் மனப்பான்மை தான் தவறானதா இருந்தது. அந்த அங்கியை குறித்த யோசேப்பின் மனப்பான்மை தவறானதா இருந்தது. அவன் தன்னை தன்னுடைய சகோதரன், மூத்த சகோதரன் எல்லாரையும் காட்டிலும் மேன்மை உள்ளவனாக அது என்ன வைத்தது. அது அந்த சகோதரர்களுக்கு மேலே ஒரு எரிச்சலையும் பொறாமையும் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அண்ணன்மார போய் பார்த்துட்டு அவங்களுக்கு பட்டங்கள் கொடுத்துட்டு உணவு கொடுத்துட்டு வான் சொல்லி தாழ்வனார் அனுப்புகிறார். அதுவே பலவர்ண அங்கியை அணிந்து கொண்டு அண்ணன்மாரை பார்க்க போகிறான். தமிழக பலவர்ண அங்கியை அணிந்து கொண்டு அண்ணன்மாரை பார்க்க போகிறான். இது தேவையா? தங்கப்பள்ளி கட்டினா அந்த சகோதரி தங்கப்பள்ளி கட்டினோன்னு எல்லாருக்கும் தெரியுது பாருங்க, தங்கப்பள்ளி கட்டினத. அதனால கடைக்கு போய் அவ என்ன கேட்டாலாம், சுக்குன்னு கேட்கறதுக்கு பதிலாக காஞ்ச இஞ்சி தாங்க. சுக்குன்னு சொன்னா தங்கப்பள்ளி என்ன தெரியாது, தெரியாது. அதனால காஞ்ச இஞ்சினா என்னமா வேணும்? காஞ்ச இஞ்சி. தங்கப்பள்ளி தெரியும் பாருங்க. அண்ணன்மார் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இவன் பலவர்ண அங்கியை அணிந்து கொண்டு செல்கிறான். கவனிங்க, பலவர்ண அங்கியை அணிந்து கொண்டு செல்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இது அவனுடைய சகோதரரை இன்னும் அதிகமாய் எரிச்சல் அடைய வைத்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, தேவனே அவனை பலவர்ண அங்கி கலட்டப்படவும் அவன் குழியிலே தள்ளப்படவும் தேவனே அனுமதித்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுது யோசேப்பு வெறும் குழியிலே தள்ளப்பட்டிருக்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். வெறும் குழியிலே அவனுடைய பலவர்ண அங்கியெல்லாம் கலட்டப்பட்டு விட்டது. வஸ்திரம் இல்லாதவனாக வெறும் குழியிலே, மேல் வஸ்திரம் இல்லாதவனாக வெறும் குழியிலே அவன் தள்ளப்பட்டு கிடக்கிறான். இப்போ தற்பெருமை எல்லாம் அந்த குழிக்குள்ளாக இருக்கும்போது போயிடுச்சு பாருங்க, பறந்து போயிடுச்சு. தற்பெருமை எல்லாம் அவனை விட்டு அகன்று போய்விட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்க வேண்டுமையானால், தேவன் உங்களை குறித்து கொண்டிருக்கிற நோக்கத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டுமையானால் தற்பெருமை நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களா? ஸ்தோத்திரம். உங்களுக்கு அழகு கொடுக்கலாம், அந்தஸ்தை கொடுக்கலாம், கர்த்தர் சம்பாத்தியத்தை கொடுக்கலாம், நல்ல வீட்டை கொடுக்கலாம், உயர்வை கொடுக்கலாம், மேன்மைகளை கொடுக்கலாம். என்ன எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அது சுகுமாராகவே இருக்க வேண்டும். 10 வருஷத்துக்கு முன்னால பார்த்த அதே நிலைமை இன்னைக்கு இருக்க வேண்டும். எவ்வளவு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தாலும், எவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் அந்த தற்பெருமை என்கிற எண்ணத்துக்கு ஒரு காலம் நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. சொல்லுங்களா? தன்மையை கொண்டிருக்கலாம், கர்த்தரை பயன்படுத்தலாம், கர்த்தரை பயன்படுத்தலாம், கர்த்தருடைய கிருபை தந்திருக்கலாம், கர்த்தருடைய விடுதலை ஆக்கி இருக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாரும்
சபைக்கு மத்தியிலே, சபை மக்களுக்கு மத்தியிலே, கர்த்தர் சொல்ற உங்களுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே நீங்கள் 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 பழகும் போது பழைய நபராகவே காணப்பட வேண்டும். மேன்மை பாராட்டுகிறவன் தன்னை குறித்து அல்ல, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சொல்றோம், தேவன் பெருமை உள்ளவனுக்கு என்ன செய்யலாமா? எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். திருச்சூர்ல, கேரளாவில் திருச்சூர்ல 3 நாட்கள் கன்வென்ஷன்ல நாடுகளுடைய மனைவி அழைத்திருந்தார்கள். லண்டன்ல இருந்து போதகர்கள் வந்திருந்தார்கள். ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து போதகர்கள் வந்திருந்தார்கள். இந்தியாவிலிருந்து நாங்கள் சென்றிருந்தோம். எங்களை எல்லாருமே ஒரே ஹோட்டல்ல, ஒரு நாளைக்கு அந்த ஹோட்டலுடைய வாடகை மாத்திரம் 8000 ரூபாய். ஹோட்டல் வாடகை மாத்திரம் 8000 ரூபாய். அவ்வளவு பெரிய அறை, அவ்வளவு விசாலமான அறை. அந்த அறைக்குள்ளார ஃப்ரிட்ஜ் இருக்கும், எல்லாம் இருக்கும். எல்லாரும் கர்த்தர் சொல்றோம், எப்ப வேணும்னா நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிறத நம்ம என்ன வேணா எல்லா விதமான மதுபான வகைகள் அனைத்தும் இருக்கும். எல்லா கூல்ட்ரிங்க்ஸ் மாத்திரமல்ல, குளிர்பானங்கள் மாத்திரமல்ல, மது வகைகள் அனைத்தும் கூட அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கும். கர்த்தர் சொல்றோம், ஹோட்டல் போனா நம்ம அங்க பஃபே சிஸ்டம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். கர்த்தர் சொல்றோம், என்னுடைய மனைவி இடியாப்பம் எடுப்பாங்க, நான் எனக்கு பிடிச்ச ஐட்டங்கள் எடுப்பேன். எல்லாம் இருக்கும். அப்புறம் எத்தனை முறை வேணுமானா எடுத்துக்கலாம். சூடா கொண்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வேண்டியதை எடுத்துக்கொண்டே இருக்கலாம். சட்டை பாதி சாப்பிட்டு அப்படி தள்ளிட்டு வேற ஒண்ணு எடுக்கலாம். தர்மபுரிக்கு போன வாரத்துல சபை திறப்புலாக்கு போனேன். தர்மபுரியில இறங்கோட ஸ்டேஷன்ல இறங்கோடனே அந்த ஒரு லான்ச் பார்த்துட்டு சொல்லலாம்னு இருந்தேன். அவர் சொன்னார், இல்ல பாஸ்டர், வந்து வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஊர்ல இருந்து அந்த கிராமத்துல லான்ச் இருக்குன்னு சொன்னாரு. லான்ச் இருக்கு, நம்ம அங்க போயெல்லாம், அங்க போனா உங்களுக்கு வசதின்னு சொல்லி 3/4 மணி நேரம் தர்மபுரியிலிருந்து அந்த பகுதிக்கு நாங்கள் மொரப்பூர் என்கிற பகுதிக்கு 3/4 மணி நேரம் பஸ்ல வந்தோம். மொரப்பூர்ல லான்ச் இருக்குன்னு சொன்னார். நாங்கள் இறங்கி பஸ்ல இறங்கி ஒரு லான்ச்சுக்கு நாங்கள் போனோம். லான்ச்சுக்கு போனா லான்ச்சுக்கு பூட்டிட்டு என்ன ஏன் பக்கத்துல கேட்டா, இந்த இல்ல இதை அப்படியே ஆஸ்பத்திரியா மாற்ற போறாங்க, அதனால ஒருத்தர் டாக்டர் வாங்கிட்டாரு, அதனால இந்த நாள்ல இருந்தா இது பூட்டு போடப்பட்டிருக்கு. பாருங்க, நான் போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் லான்ச் பூட்டு போடப்பட்டிருக்கு, ஆஸ்பத்திரியா மாற போகுது. இப்போ நான் இதை செய்து உண்மை செய்யறதுக்கு வழிங்க. உடனே போன் அடிச்சார் பாஸ்டர், போன் அடிச்சு அங்க இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டார். மக்கள்கிட்ட விசாரிச்சோன்னே, சரி, ஒரு சகோதரி வந்து பாஸ்டருடைய மனைவி அந்த சித்தப்பா வீடு பக்கத்துல இருக்குது, சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கு, அங்க எல்லா வசதியும் இருக்குது, குடிக்கிறதுக்கு எல்லா வசதி இருக்கு, கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னை கூட்டிட்டு போனாங்க. அது நல்ல ஒரு பம்பு செட்டை விட்டு ஒரு வீடு, 2-3 அறை இருக்குது. என்னை கூட்டு போனாங்க. ஒரு கட்டில் போட்டு எல்லாம் புது போர்வை எல்லாம் வச்சு இங்கே இருக்குங்க 11 மணிக்கு ரெடி ஆகுதுன்னு சொன்னாங்க. நான் எல்லாம் வச்சு ரொம்ப நன்றி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, சரி லுங்கியை பார்த்துட்டு பாத்ரூமை திறக்கலாம், பாத்ரூமை திறக்கிறேன், பாத்ரூமே இல்லை. பாத்ரூமே எனக்கு ஏற்கனவே நேரம் ஆகிவிட்டு, சரியான நேரம் வெட்டிவிட்டு பாத்ரூமை திறக்கிறேன். அது ரூம் ஓரம் கூட தான் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஐயோ, ஆண்டவரே ஸ்தோத்திரம். சரி, இன்னொரு ரூம்ல கறந்து பார்க்கலாம். இன்னொரு ரூம் கறந்து பார்த்தா அது வந்து கேழ்வரை கூட அடக்கி வச்சிருக்கிறாங்க. கேழ்வரை கூட அடக்கி வச்சிருக்கிறாங்க. ஒருத்தருமே இல்லையே, ஸ்தோத்திரம் இயேசுவே, என்ன செய்யறது? அந்த அவங்க சித்தப்பா வந்தார். ஐயா, டாய்லெட் எங்க போறது? டாய்லெட் தான் மாங்க போயிருந்தாங்க. எப்படி போறது இயேசுவே? ஸ்தோத்திரம். சுத்தி யாராவது பார்க்கறாங்கன்னு பார்க்கல. நான் குடும்பம் வாட்டர் பாட்டில் இருந்துச்சு, அந்த வாட்டர் பாட்டிலே எடுத்து மாங்க போயிட்டேன் பாருங்க. நான் என்ன சொல்ல வந்துக்கிறேன், சரி குடியில எங்க குடியாத பம்பு செட் தான் குடியாத. அந்த பம்பு செட்ல கட்டி இருக்கிற செவருக்கு பக்கத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு, ஒருத்தருக்கு தெரியாம உட்கார்ந்துட்டு குடிச்சேன். 8000 ரூபாய் மதிப்புள்ள வாடகை உள்ள, ஒரு நாளைக்கு 8000 ரூபாய் வாடகை உள்ள ரூம்லையும் கட்டணம், குடியேற இல்லாத ரூமிலும் கட்டணம். ஏன் சொன்னா, எந்த சூழ்நிலையிலும் எனக்குள்ளாக தற்பெருமை வரக்கூடாது என்பதற்காக
தேவன் எல்லாவற்றையும் என் வாழ்க்கையை நான் வாழ்க்கையை அனுபவிக்கிறார். ஆண்டவருக்கு தெரியாதா? என்னை பற்றி தெரியாதா? அவனுக்கு என்னை பற்றி தெரியாதா? தெரியும். ஆனாலும் எந்த சூழ்நிலையும் உயர்த்தப்படும் போதும் மேன்மைப்படுத்தப்படும் போதும் நமக்கு ஒரு உயர்வான பெருமை என்ன வந்துவிடக் கூடாது என்பதற்காக தேவன் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். ஏன்? என்னை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை என் வாழ்க்கையை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமானால் அதற்கு தடையாக இருக்கிற தற்பெருமை என்னை விட்டு முற்றிலும் அகற்றப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாம். தற்பெருமை நம்மை விட்டு முற்றிலும் அகற்றப்பட வேண்டும். கர்த்தரை பயன்படுத்தணும்னு சொன்னா, கர்த்தர் சொல்றோம், கர்த்தரை ஆஸ்வதிக்கணும்னு சொன்னா இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் முதல் தரமானதாகவே தீர்மானம் எடுக்க வேண்டும். எந்த சூழலிலும் தற்பெருமைக்கு நாம் இடம் தர மாட்டேன். ஆமென் சொல்கிறார். தற்பெருமைக்கு நாம் இடம் தர மாட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே நான் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நான் எடுப்பேனால் கர்த்தர் என்னை குறித்து கொண்டிருக்கிற அவருடைய திட்டத்தை என் வாழ்க்கையை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லலாம். குறுகிய ஒரு மேலே ஒரு பாலம், குறுகிய மூங்கில் பாலம், அது கீழே ஒரு நடைபாதை, அந்த நடைபாதை வழியாக யானை ஒன்று கடந்து செல்லுது. அந்த யானை கடந்து செல்லும்போது அந்த பாலத்துக்கு நடுவில் வரும்போது அவை பாலம் கொஞ்சம் அதிர்ந்ததான். அந்த யானை மேலே ஒரு எலி ஒன்று உட்கார்ந்தது. அந்த பாலத்தின் நடுப்பகுதியில் வரும்போது பாலம் அப்படியே குலுங்கிறது. ஒரு எலி சொல்லிச்சா யானையை பார்த்து, யானை அண்ணாச்சி பாலம் குலுங்கிறது கவனிச்சுங்களா? ஆமா கவனிச்சேன். எப்படிமா நான் ஒரு குடுக்குனா அப்படியே பாலம் குலுங்கிச்சுன்னா என்ன செய்தா? நான் ஒரு குடுக்குனா பாலம் அப்படியே குலுங்கிடுச்சு. நிறைய இடத்துல நம்ம குடுக்கிறதுனாலதான் பாலம் அதுங்கிறது குடுங்கிறதே நிச்சயம் கிடைக்கிறோம். என் வாழ்விலே எங்க குடி தற்பெருமை என்ற குடி சொல்றோம் என் வாழ்க்கையில நல்ல ஒரு பாடமாக இருக்கிறது. இரண்டாவது காரியம், இது பெருங்குடி கட்டத்தில் பாடம் என்ன சொன்னால், அது தேவனுடைய சுத்தம் அல்ல. Pit is not your destiny. Palace is your destiny. குழி உங்களுடைய வெறும் குழி உங்களுடைய முடிவான இறுதி நிலை அல்ல. அரண்மனையிலே வாழ்வதே, பார்வோன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அதிபதியாக வாழ்வதே உங்களை குறித்து தேவன் கொண்டிருக்கிற இறுதி நிலையான ஃபைனல் டெஸ்டினியாக இருக்கிறது. ஆமென் சொல்றீங்களா? கர்த்தர் சொல்ற பெருங்குழியில் இருப்பது என்பது உங்களுடைய இறுதி நிலை அல்ல. அப்ப யோசேப்பை குறித்த சித்தம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? கர்த்தர் சொல்றோம், யோசேப்பு குறித்த தேவனுடைய சித்தம் அவன் எகிப்துக்கு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் எகிப்திலே இரண்டாவது அதிகாரியாய் அவன் அதிபதியாய் உயர்த்தப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அதை தேவனும் அறிந்திருக்கிறார், அதை சாத்தானும் அறிந்திருக்கிறார். ஆனால் நாம் அதை அறிந்திருக்கவில்லை, யோசேப்பு அறிந்திருக்கவில்லை. நான் சொல்றதை கவனிக்கிறேன். சாத்தானுக்கு தெரியும் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அதிபதியாக யோசேப்பு உயர்த்தப்பட போகிறார் என்பதை தேவன் அறிந்திருந்தார், சாத்தானும் அறிந்திருந்தார். ஆனால் யோசேப்புக்கு அதை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. கர்த்தர் சொல்றோம், நல்ல கவனிங்க, நம்மை குறித்து அப்படிதான். என்னை குறித்து எவ்வளவாய் கர்த்தர் இன்னும் 2 வருஷத்துல, 5 வருஷத்துல, 6 வருஷத்துல, 10 வருஷத்துல இது எவ்வளவாய் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை உயர்த்த போகிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் எவ்வளவாய் உயர்த்தப்பட போகிறோம் என்பதை கர்த்தரும் அறிந்திருக்கிறார். எவ்வளவாய் உயர்த்தப்பட போகிறோம் என்பதை சாத்தானும் அறிந்திருக்கிறார். அவன் சாத்தான் என்ன செய்கிறான்? கர்த்தர் சொல்றோம், if he could crush his dreams, அவருடைய சொப்பனங்கள் எல்லாம் அப்படியே நொறுங்கி போகத்தக்கதாக நொறுக்குவதனால் he would never get to that pass. If we would crush his dreams, வெறுக்குழியிலே போட்டிருக்கும் போது அவருடைய தரிசனங்கள் எல்லாம் என்னை சுற்றிலும் நாம் எல்லாம் கதிர் அறுத்துக் கொண்டிருந்தோம். என் கதிர் எல்லா கதிர்களுக்கு நடுவில் நிமிர்ந்து நின்றது. 11 கதிர்களும் என் கதிரை பால பணிந்து வணங்கியது. சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் அவையெல்லாம் என்னை அப்படியே வணங்கினது, பணிந்தது என்று சொல்லி அவருக்கு உண்டாகிற சொப்பனம் வெறும் குடியிலே கிடக்கும் போது, அந்த குடியில தள்ளப்பட்ட பொழுது அவனுக்கு இந்த சொப்பனமெல்லாம் தவிடுபடியாய் நொறுங்கி போயிருக்கும். சொல்றோம், பிசாசுடைய நோக்கம் என்னன்னா அவனுக்கு உண்டாகிற தரிசனத்தை, அவனுக்கு உண்டாகிற கனவை கர்த்தர் சொல்றோம் நொறுங்கி போக செய்ய வேண்டும் என்று சொல்லி பிசாசு கங்கணம் கட்டிக்கொண்டுதான். அப்படி நொறுங்கி போக செய்வோமே ஆனால் அவனால நிச்சயமா அரண்மனைக்கு யோசேப்பனால போக முடியாது.
இயேசுவை வனாந்தரத்திலே பிசாசு சோதித்தான். இந்த அப்பங்கள் கர்த்தர் சொன்ன கல்லுகள் எல்லாம் அப்பங்கள் ஆகும்படிக்கு நீ செய்யும் என்று சொல்லி சொன்னார். இயேசு அப்படி செய்வாரானால் நிச்சயமாய் அந்த அப்பங்களை உபவாசத்தை குறித்து கல்லுகளை அப்பங்களாய் மாற்றி இருப்பாரானால் அவராலே சிலுவைக்கு போக முடியாது. இயேசுவாலே சிலுவைக்கு போக முடியாதவருக்கு செய்தவரையானால் no one would ever be saved. ஒருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. ரட்சிப்பின் திட்டம் இயேசுவாலே நிறைவேற்றப்படாமல் போயிருக்கும். ஆகவே கவிஞர் ஒரு சோதனை சோதிக்கும் போதே அவருடைய நோக்கம் என்ன சொன்னால், எந்த நோக்கத்திற்காக இயேசு வந்திருக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படக்கூடாது என்பதற்காக பிசாசானவன் அவருடைய தேவனை குறித்த காரியம் எல்லா திட்டங்கள் எல்லாம் நொறுங்கி போகக்கூடியவே அவனை சோதிக்கிறான். இன்னைக்கும் உங்களை என்னையோ பிசாசு அவன் தாக்கிக் கொண்டே அவன் இருக்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். Even today the devil is attacking us by putting us into the pit. குழிக்குள்ளே போடப்படுவதன் மூலமாக இன்றைக்கும் பிசாசானவன் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறான். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தாக்கிக் கொண்டே இருக்கிறான். குழிக்குள்ள போடுவதன் மூலமாக அவர்கள் சொப்பனம், அவனுடைய கனவெல்லாம், அவனுடைய தரிசனங்கள் எல்லாம் நொறுக்கப்பட்டுவிடும். அவன் நிச்சயமாகவே குழியை விட்டு மேல வர முடியாது. தேவன் அவனை குறித்து கொண்டிருக்கிற ஒரு திட்டம் நிறைவேறாது என்பது பிசாசுடைய எண்ணம். இன்னைக்கும் குற்ற உணர்வு என்னும் குழிக்குள்ளாக கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியே கிடக்கிறார். கடந்த காலத்திலே பாவம் செய்திருக்கிறோம். கடந்த காலத்துல தேவனுக்கு பிரியமில்லாததை நாம் செய்திருக்கிறோம். கடந்த காலத்துல தேவனுக்கு அருவருப்பானதை நாம் நடத்தி இருக்கிறோம். ஆனால் என்றைக்கு இயேசுவின் ரத்தத்தை குறித்து அறிந்து கொண்டோமோ, எப்பொழுதெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை நாம் உச்சரிக்கிறோமோ, இயேசுவின் ரத்தத்தால் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் தேவன் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கர்த்தர் கேட்பவையானால் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து எல்லா அநியாயத்திற்கும் நீங்கி நம்மை நீங்களாக்குகிறார். அவன் சொல்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை அவர் நமக்கு மன்னித்து, கவனிங்கள், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கிறார், எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு விலக்குகிறார். அல்லேலூயா. இன்னைக்கும் சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாய் தேவன் இந்த ஏற்பாட்டை இந்த நாள் முதல் கொண்டாங்க உங்களுடைய மரண பரியந்தம் இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தப்பு செய்யாதவங்க யாருமே கிடையாது. தப்பு செய்யாதவங்க யாருமே கிடையாது. எல்லாரும் தவறு செய்கிறோம். அநேக விதங்களிலே தவறு செய்கிறோம். ஆனால் குற்ற உணர்வு என்கிற ஒரு குழிக்குள்ளாக தள்ளப்பட்டு பிசாசனை தள்ளிவிடக் கூடாது. தப்பு பண்ணிட்டேனே இனி அவ்வளவுதான், இனி எல்லாம் முடிந்து விட்டது கிடையாது. பிசாசனவன் உங்களை குழிக்குள்ளாக தள்ளும் போதெல்லாம் கர்த்தர் சொல்ற குற்ற உணர்வு எங்கள் குழிக்குள்ளாக தள்ளும் போதெல்லாம் கடந்த கால பாவங்களை குறித்து நீங்கள் வருத்தப்படுவதற்கு இடக்கூடாதபடிக்கு எல்லாவற்றையும் உண்மையாய் அறிக்கை செய்து உண்மையாய் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு பெறும். கர்த்தர் மறுபடியும் நம்மை தூக்கி எடுத்து நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார். கவனிங்க. Dreams on earth and dreams on heaven. உலகை குறித்து, பூமியை குறித்த தரிசனம், பரலோகத்தை குறித்த தரிசனம். நான் உங்களுக்கு சொன்னேன், பூமியை குறித்த தரிசனம் ஒன்று இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றார், அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கை நிறைவேறணும். பரலோகத்தின் ஊழியத்துக்கு அடுத்த காரியங்களிலே உங்களுடைய பங்கு ஒன்று இருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாம் இந்த சபையிலே கர்த்தரை வைத்திருக்கிறவர்களும் இந்த சபையிலே நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை குறித்து ஒரு சாதாரண ஒரு, நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல, ஒரு ஆலயத்தை கூட்டுகிற ஒரு காரியமாக ஒரு பிள்ளைக்கு, சிறு பிள்ளைக்கு அந்த பங்கு இருக்கிறார். ஒரு ஆலயத்தை கூட்டுகிற காரியம் அதுவே உங்களுடைய பங்கா இருக்கலாம். எதுவெல்லாம் உங்களுடைய பங்கா இருக்கலாம். இந்த சபையிலே, கர்த்தருடைய சபையிலே உங்களுடைய பங்கு என்று ஒன்று இருக்கிறது. அந்த பங்கை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பூமிக்குரிய வாழ்க்கையிலே மாத்திரம் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவது, 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவது, பெரிய சாதியாய் மாற்றப்படுவது, எல்லாரும் வைக்கப்படுவது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியத்துக்கு அடுத்த காலத்திலும் நீங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு என்கிற குடி, தாழ்வு மனப்பான்மை என்கிற குடி, நீங்கள் குற்ற உணர்வு என்கிற குடியிலே கிடக்க வேண்டும் என்று தேவனுடைய சுத்தம் அல்ல. தாழ்வு மனப்பான்மை என்கிற குழியிலேயே நீங்கள் கிடக்க வேண்டும் என்று தேவனுடைய சுத்தம் அல்ல. விரக்தி என்கிற குழியிலேயே நீங்கள் கிடக்க வேண்டும் என்று தேவனுடைய சுத்தம் அல்ல. குடிக்கு அடிமைப்பட்டு விட்டீர்கள், கர்த்தர் சொல்றார், ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்தீங்க, இன்னும் தகாத நண்பர்கள் அல்லது தகாத சிந்தனைகள், தகாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் குடித்து விடுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய காண்கிற தேவனாய் இருக்கிறார். இதுல எனக்கு விடுதலையே கிடையாது என்று சொல்லி எண்ணிவிடக் கூடாது. எதற்கு அடிமைப்பட்டு
அது பிசாசன் தள்ளிவிட்ட ஒரு குழி என்பதை நான் நினைத்துக் கொள்ள வேண்டும். அந்த குழியில் இருந்து கொண்டே நீங்கள் உங்களை நீங்களே நொந்து கொள்வதோ, அது உங்களை நீங்களே எல்லாவற்றிலும் நீங்கள் விரக்தி அடைய செய்வதோ தேவ சித்தம் அல்ல. கர்த்தர் சொல்றார், தேவ சித்தம் அல்ல. இந்த கணவர் திருந்தவே மாட்டாரா? திருந்துவார் சகோதரி. என்னுடைய பிள்ளைகள் திருந்தவே மாட்டாரா? திருந்துவார்கள் சகோதரி. கர்த்தர் சொல்றார், தேவனுக்கு பயந்தார். ஆண்டவரத்துல சொல்லணும், ஆண்டவரத்துல கேட்கணும். அதுவே இறுதி நிலை அல்ல. அதுவே குழியிலே கிடப்பது தேவனுடைய சுத்தமும் அல்ல. தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்த வருகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு புத்தகத்தில் என்னிடத்தில் உண்டு, ட்ரீம் a tree, new tree, ட்ரீம் a new tree. ரொம்ப அருமையான புத்தகம். கர்த்தர் சொல்றார், புதிய கனவு ஒன்றை காணுங்கள், புதிய கனவு ஒன்றை காணுங்கள். கர்த்தர் சொல்றார், ஒரு புதிய கனவை நான் காண வேண்டும். கர்த்தர் சொல்றார், கணவன் ரட்சிக்கப்படாதவனாக, கணவன் குடிகாரனாக, பிள்ளைகள் கீழ்ப்படியாதவனாக, பிள்ளைகள் சத்தியத்திற்கு விலகி வாழ்கிறவனாக, பிள்ளைகள் சத்தியத்திற்கு தூரம் போகிறவனாக இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், தேவன் உங்களை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். உங்கள் ஊழியர்கள் உங்கள் குடும்பத்தில் ஆரம்பிக்கப்பட வேண்டும். சபையில் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாக உங்கள் குடும்பத்திலே உங்கள் ஊழியர்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக உங்கள் ஊழியர்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். உங்கள் ஜெப வாழ்க்கை பிள்ளைகளுக்கு முன்பதாக, குடும்பத்திற்கு முன்பதாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். சொல்றோம், உங்கள் கொடுக்கின்ற ஒரு காரியங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக, குடும்பத்திற்கு முன்பதாக காணப்பட வேண்டும். தேவனுக்காய் வைராக்கியம் இருப்பது உங்கள் குடும்பத்திற்கு முன்பதாக, உங்கள் மூலமாய் முதலாவது ஆரம்பிக்கப்பட வேண்டும். கர்த்தர் சொல்றோம், தேவனுக்கு மகிமை அர்த்தம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும், நம்முடைய கணவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் எந்த நிலையில் இருந்தாலும் அவங்க குழியிலிருந்து உயர்த்துவதற்கு, தூக்குவதற்கு கர்த்தர் இன்னைக்கும் அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். உங்க கணவரை பிசாசன் சாராயங்கிற குழிக்குள்ள தள்ளிவிட்டிருக்கலாம். உங்க பிள்ளைகளை பிசாசன் சினிமாங்கிற குழிக்குள்ள தள்ளிவிட்டிருக்கலாம். உங்க பிள்ளைகளை கீழ்ப்படியாக இந்த குழிக்குள்ள தள்ளிவிட்டிருக்கலாம். உங்க பிள்ளைகளை அசுத்தமான வாழ்க்கைங்கிற குழிக்குள்ள தள்ளிவிட்டிருக்கலாம். ஆனா கர்த்தரோ உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதத்திலே தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். வேத வசனத்தின் அடிப்படையிலே, தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் அடிப்படையிலே நீங்கள் தரிசன உடையவராய் மாற வேண்டும். யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அவன் சொல்லுகிறார், இந்த வருஷத்தின் கடைசியிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு அந்த தரிசனம் உண்டாயிருக்கும். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். என் பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தாலும் நானும் என் வீட்டார் போவேண்டாம், நானும் என் வீட்டார் போவேண்டாம். அப்பா வீட்டுக்குள்ள ஏறின உடனே மகன் சபைக்கு வெளியே போயிருக்கான். அப்பா அதுக்கப்புறம் சபையிலே தான் இருப்பார். கவனம் எல்லாம் அவர் மகனுக்கு, பாஸ்டருடைய பையனுக்கு நல்ல ஒரு சாக்கு. அப்படியே ஆராதனை தொடங்குற வரைக்கும் இருந்துட்டு அப்படியே முதல் சபை முடிஞ்சோடனே அவன் அப்படி மெல்ல எழுந்து போயிடுவான். அவங்க நண்பர்கள் காத்திருப்பார்கள், கிரௌண்ட்ல போய் கிரிக்கெட் விளையாடுவாங்க. கர்த்தர் சொல்றோம், இதுவே வழக்கம். அம்மா எவ்வளவு சொன்னாலும் அம்மாவோட வகை அடைச்சிருவான். இப்படி எல்லாம் சொன்னா இனிமே நான் வீட்டிலே இருக்க மாட்டேன், அப்படி போய் அவன் குடிக்கணும்னு சொல்லுவான். அதே அப்படி அம்மா அப்படியே வாய் அடிச்சு போயிடுவாங்க. எல்லா சுவாசிகளுக்கு முன்பதாக இந்த காரியம் நடக்கும். தகப்பனாலே கர்த்தர் சொல்ற இந்த காரியத்தை திருத்தவே முடியவில்லை. ஆனா அவன் அப்பா சும்மா நல்ல ஒரு செலவழிங்க, நல்ல ஒரு ஆராதனை, நல்ல அருமையாக பாடுகிறவர். கர்த்தர் பாட்டுக்கார சாமுவேல் பேர். பாட்டு அவ்வளவு கடியில் இருக்கும். பாட்டுக்கார சாமுவேல் நல்ல பாடுகிறவர், நல்ல ஜெபம் பண்ணுகிறவர். தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபம் இருப்பாரா? அவன் எல்லாம் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார். இதை போல ஒரு மழைக்காலம், இதை போல ஒரு மழைக்காலம். இவன் மற்றவர்கள் விளையாடும் போது இவர் நின்று சைக்கிள் அப்படியே ஆண்டால கையை கூட வச்சுட்டு அவன் எல்லாம் விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கிறான். சடுதியில ஒரு இடி விழுந்தது. தனக்கு பக்கத்தில் இருந்த சைக்கிள் விழுந்து அப்படியே அது சாம்பலாகிட்டு, தனக்கு பக்கத்தில் வெளிச்சம், பிரகாசமான வெளிச்சம், பயங்கரமான சத்தம், பயங்கரமான உஷ்ணம், அப்படியே நிலை குறைந்து போயிட்டான். நேரா மரண பயம் அவனை பிடிச்சிட்டு நேரா அந்த இடத்துக்கு அவன் ஓடி ஆரம்பி அந்த இடத்துல சபை கட்டுறதுக்கு ஆரம்பித்தான். அது கூட சரி, அவன் வாழ்க்கை மாறிவிட்டது. இடியை கொண்டு கர்த்தர்
தரிசனத்தை நீங்கள் அறிக்கை செய்கிற வரையிலும் தரிசனம் உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்த காலத்தில் நிறைவேறும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்களா? தாமதித்தாலும் ஒரு காலம் தடைப்படாது. ஆமென் சொல்லுங்களா? தாமதித்தாலும் ஒரு காலம் தடைப்படாது. குறித்த காலத்திலே நீங்கள் கொண்டிருக்கிற தரிசனத்தை உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா! நிறைவேற்றுவார். தரிசனத்தை விட்டு விடாதீர்கள். தரிசனத்தை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் சொல்றோம், உங்களுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை குறித்த தரிசனத்தை, தேவ வாக்குத்தத்தங்கள் அடங்கிய தரிசனத்தை விட்டு விடாதீர்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் கணவரை குறித்த தரிசனத்தை, ஊழியர்களை குறித்த தரிசனத்தை விட்டு விடாதீர்கள். மூன்றாவதாக ஒரு குழி, அது எப்படிப்பட்ட ஒரு குழி? அது வெறும் குழியா இருந்தது. அது வெறும் குழியா இருந்தது. இந்த வெறும் குழி எதற்கு அடையாளம்? கர்த்தர் எனக்கு அனுகூலமான சகாயரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அனுகூலமான சகாயரா இருக்கிறார். யாருடைய சுகநலன்களை விசாரித்து வரும்படியாகவே தகப்பனாலே அனுப்பப்பட்டு யாருக்கு ஏறத்தாழ 60 கிலோமீட்டர் தூரமா கானானிலிருந்து அவர்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து தோத்தான் ஏறத்தாழ சீக்கே 60 கிலோமீட்டர் தூரம். இன்னும் அவர்கள் அந்த தோத்தானிலிருந்து சீக்கமிலிருந்து தோத்தான் என்கிற இடத்திற்கு அவர்கள் போய்விட்டார்கள். அந்த சீக்கமிலிருந்து தோத்தான் என்கிற இடத்திற்கு இன்னும் 10 கிலோமீட்டர் இன்னும் தூரம் போகணும். ஏறத்தாழ 2 நாள் பிரயாணப்படணும். தனியாய் போகிறான். இரவிலே தனியாய் தங்க வேண்டும். கவனிங்க, அப்பா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோசேப்பு உணவுகளை, பண்டங்களை, தின்பண்டங்களை எடுத்துக்கொண்டு தன் சகோதரரை காணும்படிக்கு ஏறத்தாழ 2 நாள் பயண தூரம் உள்ள 70 கிலோமீட்டர் பயண தூரம் உள்ள தோத்தான் என்கிற இடத்திற்கு வருகிறான். அந்த மாட்டை கொடுக்கிறான். அந்த மாட்டை பண்டங்களை கொடுக்கிறான். இவன் தூரத்தில் வருவதே சொப்பனக்காரன் வருகிறான். பாருங்க, நாம் அவனை கொண்டு அவனை இந்த குழிக்கு போடுவோம் என்று சொல்லி, அவனை கொண்டு போடுவோம் என்று சொல்லி அவனுடைய வஸ்திரத்தை முடிந்து அவனை கொண்டு விடமாகவும் சொப்பனம் என்ன ஆகும் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி சகோதரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவன் அங்கே அவர்களிடத்தில் போகிறான். அவனுக்கு ஆகார தின்பண்டங்களை கொடுத்து தின்பண்டங்களை கொடுக்கிறான். எல்லாரும் சாப்பாடு கொடுத்த தம்பியை, தின்பண்டங்கள் கொண்டு வந்த தம்பியை எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். அவன் தூக்கி பலவன் அங்கே கலட்டி அவனை குளிக்குள்ள போடுவது அவன் கெஞ்சுதல் கேட்கப்படவில்லை. ஒருவராயும் அவன் கெஞ்சுவதை, அண்ணா 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 கெஞ்சுவதை யாரும் கேட்கவில்லை. எப்பக்கத்திலும் சகாயம் இல்லாத நிலை அவனுக்கு உண்டானது. ஒருவர் மூலம் சகாயம் அவனுக்கு கிடைக்கவில்லை. தகப்பனுக்கு செல்லமான பிள்ளைதான். ஆனால் இந்த நேரத்தில் தகப்பனால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு நிலைமை. யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுகிறவராக இருந்தார். ஆமென் சொல்லுங்க. யோசேப்பு தேவனுக்கு பயப்படுகிறவர். அவன் தன் அண்ணன்மாரை பார்த்து, அண்ணா என்னை காப்பாற்றுங்கள் சொல்லி இருக்கிறான். எனக்கு பயமா இருக்கிறது சொல்லி இருப்பான். தாகமா இருக்கிறது சொல்லியிருப்பான். இருக்கா என்று சொல்லி கத்திருப்பான். எந்தவித பதிலும் கிடையாது. ஒரு தட்டலும் பதில் கிடையாது. மாறாக அவங்க சாப்பாடு, அவன் கொண்டு வந்த உணவுகளை, தின்பண்டங்களை குறித்து சந்தோஷமா அப்படியே சத்தமா சிரிச்ச தின்பண்டங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறார். போட்ட சத்தம் அவருடைய கொண்டாட்டத்தில் கேட்கப்படாமல் போயிற்று. குளிக்குள்ளா நடக்கிற யோசிப்பு ஒருவருக்கும் சகாயம் வரவில்லை சொல்லி, இனிமேல் எந்த சூழலும் எந்த நிலையிலும் நமக்கு சகாயம் இல்லாமல் போகும் என்று சொல்லி அவன் அறிந்து கர்த்தரிடத்தில் செலுத்திருக்கக்கூடும். கர்த்தரிடத்தில் செலுத்திருக்கக்கூடும். கர்த்தரிடத்தில் அவன் கேட்டிருக்கக்கூடும். என்ன ஆனது? அவள் சாப்பாட்டை முடிப்பதற்கு முன்பதாகவே கிளையாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலுடைய கூட்டத்தார், பயணக்காரர் அந்த வழியாய் பயண ஓட்டங்களிலே பயணப்பட்டு வருகிறதை கண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. சாப்பாடு சாப்பிட்டு முடிப்பதற்குள்ளாகவே எகிப்துக்கு போகிற இஸ்மவேல் பயணக்காரர், இஸ்மவேலர் அவன் ஓட்டங்களின் மேலே பயணப்பட்டு வருகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருடைய சூழ்நிலை, யோசேப்புடைய சூழ்நிலை அந்த குழியிலே கிடந்து மரித்து போக வேண்டியதுதான் என்பதுதான் அவருடைய சூழ்நிலை. ஆனால் அவன் ஆராதிக்கிற தேவன், அவன் யாருக்கு பயப்படுகிறானோ, யாருக்கு பிரியமாய் நடக்கிறானோ அந்த தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவன் சொல்கிறான், தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அந்த தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்த தேவன். அவன் சொல்கிறான், சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். கர்த்தர் கூப்பிடுவதற்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு உண்டான நெருக்கத்திலே, எல்லாம் சொல்ல, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். மனிதன் ஒத்தாசை இல்லாமல் போகும். மனித ஒத்தாசை நாடுவதற்கு முன்பதாகவும் எனக்கு
நமக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். அவர் நமக்கு ஒத்தாசை அருள்வார். நம் நெருக்கங்களிலிருந்து நம்மை விலக்குவார், நம்மை கொள்வார். ஆமென் சொல்லுகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் ஒரு மனிதன் இருக்கின்ற வரையில், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை ஒரு மனுஷன் வாழ்கிற வரையிலும் கர்த்தர் சொல்கிறோம், சடுதியிலே தேவன் அந்த நெருக்கத்தை அவனிலிருந்து விலக்கி போடுகிற விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நெருக்கங்கள் உண்டாகும் போதெல்லாம் நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நெருக்கத்திலேயே கிடப்பது அல்ல. கடன் ஒரு நெருக்கம், வியாதி ஒரு நெருக்கம், பலவீனங்கள் ஒரு நெருக்கம். நெருக்கத்திலேயே நீங்கள் கிடப்பது என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நெருக்கத்திலேயே நீங்கள் கடந்து அதை விட்டு வெளியே வராதவர்களுக்கு எந்த விதத்திலும் உங்கள் தரிசனம் மங்கி போனவர்களாக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மங்கி போனவர்களாக, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை அற்றுப்போனவர்களாக நீங்கள் வாழ்வது என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நெருக்கம் என்கிற குழியிலே தள்ளப்படும் போது, கவனிங்க, நெருக்கம் என்கிற குழியிலே தள்ளப்படும் போது கர்த்தர் எனக்கு சகாயரா இருக்கிறார் என்கிற வசனம் ஞாபகத்தில் வரணும். ஆமென் சொல்லுயா? யோனா சொல்லுகிறார், நெருக்கத்திலே என கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். மீன் வயிற்றுக்குள்ளார வருகிறார், மீன் குடலுக்குள்ளார வருகிறார், மீன் குடலுக்குள்ளார அப்படி பாசி இருக்குதான் எல்லாம் அந்த குடலுக்குள்ளார எப்படி இருக்கும் பாருங்க. அவைகளுக்கு பார்த்து நீங்கி கொண்டிருக்கிறார், அவைகளுக்கு வந்து நிச்சயம் அடித்துக் கொண்டே சொல்லுகிறார், எனக்கு உண்டான இந்த நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். நமக்கு உண்டாகிற நெருக்கங்கள் எல்லா நிலையிலும் நான் அப்படியே நெருக்கத்திலே கடந்து அப்படியே வேதனை பட்டுக்கொண்டு என்னை நானே நொந்து கொண்டு என்னுடைய தரிசனத்தை இழந்து போக முடியாத நிலைகள்ல கர்த்தர் எனக்கு விடுதலை தருகிற சகாயரா இருக்கிறார். மாற்றுகிற சகாயரா இருக்கிறார். அல்லேலூயா. 18ஆம் சங்கீதம் 5ஆவது வசனத்தை வாசித்து பாருங்கள். 120ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யாராவது ஒரு 118:5 வேகமாய் 118:5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என்னை கேட்டு விசாலத்தில் இருக்கிறார். 120 வாசிங்கள். என்னை நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். சங்கீதம் 41 முதல் 4 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 41 முதல் 4 ஒருவர் சங்கீதம் சகரியா 9:11-12 வாசித்து பாருங்கள். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடியை உறுதிப்படுத்தி அவர் தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயிலே தந்தார். சகரியா 9:11-12 வாசிப்பார்கள். உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டு கிடக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளை அவனுக்கு திரும்புவேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். உங்களை தண்ணீர் இல்லாத குழியில் இருந்து உங்களுடையவர்களை நான் விடுவிப்பேன், நான் தூக்கி எடுப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்கிறோம், நம்பிக்கையுடைய சிறைகளே ஒரு நாள் நம்பிக்கை விட்டு போக கூடாது. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுகிறார். அல்லேலூயா. 13 நாளாவது சூரியனாவது சந்திரனாவது இல்லாத நிலையிலே சூரியனையும் பார்க்க முடியல, சந்திரனையும் பார்க்க முடியல. புயல் வீசிக் கொண்டிருக்கிறது, அடைமலை கூறிக்கொண்டிருக்கிறது, கடலிலே கொந்தளிப்பு, சூரிய வெளிச்சம் கிடையாது, சந்திர வெளிச்சம் கிடையாது, ஒரு நட்சத்திரத்து கூட ராத்திரியா பகலா நிச்சயம் தெரியாது. 11 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 13 நாள். எல்லாருக்கும் நம்பிக்கை அற்று போய்விட்டது. எல்லாருக்கும் நம்பிக்கை அற்று போன சிலர் கப்பலிட்டு குதித்து தப்பித்து விடலாம் என்று கப்பலில் பயணிச்சவர் நினைக்கிறார்கள். ஆனால் பவுல் சொல்கிறார், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறேன். நீ எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் கர்த்தர் சொல்கிறோம். ஆகவே இது பவுலுடைய தரிசனமாக இருந்தது. நான் எருசலேமிலே எல்லாருக்கும்
உங்களிடத்தில் சாட்சிப்படுத்திருக்கிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஆகவே ரோமாபுரியிலே இயேசுவை அறியாத அந்த தேசத்திலும் நான் இயேசுவை குறித்து சாட்சி சொல்வேன் என்பது தேவனுடைய சுத்தம், என்னை குறித்து தேவனுடைய சுத்தம். இது யோசேப்புடைய, இது பவுலுடைய தரிசனமாக இருந்தது. ஆனா கப்பல்ல பிரச்சனை, கடல்ல சீற்றம், கடல்ல கொந்தளிப்பு, கப்பல் தடுமாறுகிறது, உயிர் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போய்விட்டது. அவன் சொல்கிறார், எல்லாரையும் அழைத்து சொல்கிறார், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். அல்லேலூயா. எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். இந்த தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். இந்த தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்பட வேண்டும். ஆமென் சொல்கிறார். இந்த விதமான நெருக்கமாயினால் கர்த்தரை நெருக்கத்தை மாற்ற வந்தவர், கர்த்தரை நெருக்கத்தை மாற்ற வந்தவர். அப்பொழுது நெருக்கமாக இருக்கிறேன். இந்த ஒரு மாசத்துல நெருக்கமெல்லாம் மாறி சொல்லணும். இந்த 2 மாசத்துல என் நெருக்கமெல்லாம் மாறி 2015 வருஷம் என் நெருக்கல், இந்த 2014 வருஷத்துல அனுபவித்த எல்லா நெருக்கங்களையும் கர்த்தரை விடுதலை ஆக்குவார். வாழ்த்ததை நீங்க சொல்லணும். ஆமென் சொல்லுங்களா. நெருக்கங்களை அதை விட்டு மாற்றி போட்டு நம்முடைய தரிசனம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெறும் குடி கட்டு தருகிற இன்னொரு பாடம் என்ன பாடம் சொன்னா, கர்த்தர் சொல்றோம், தோல்வி என்னும் குழி, தோல்வி என்னும் குழி. கர்த்தர் சொல்றோம், who is there among us who has not failed? தோல்வியே இல்ல, இதுவரைக்கும் தோல்வியே கண்டதில்லை. யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இதுவரைக்கும் நான் தோல்வியே கண்டதில்லை. அநேக காரணங்களில் தோல்வி அடையும், அநேக காரணங்களில் தோல்வி அடைந்திருக்கிறோம். நீங்க தோல்வியே இல்லைன்னு சொல்லி கை தூக்குனீங்கன்னு சொன்னா உடனே நீங்க பொய் சொல்றீங்க. இல்ல, நான் சொல்றது என்னன்னு தெரியலன்னு சொல்லி அர்த்தம். சரி, யாருமே இதுவரைக்கும் தோல்வியே இல்லை, எல்லா அநேக காரணங்களையும் நாம் தோற்றிருக்கிறோம், தோற்று போகிறோம் என்று சொல்லி அவங்க எல்லாம் கையில சொல்லுங்கன்னு சொல்லி கை தூக்குங்கன்னு சொன்னா, யாராச்சும் கை தூக்க வேண்டாம்னா நீங்க உண்மையே செய்யலன்னு சொல்லி அர்த்தம். நான் சொல்ல புரியுதா? உண்மையே செய்யல, ஏதாச்சும் செஞ்சாதானே, பள்ளிக்கூடம் போனா தானே, எஸ்எஸ்எல்சி எழுதினா தானே தோல்வி. எஸ்எஸ்எல்சியே எழுதுன்னு சொன்னா எங்கிருந்து தோல்வி வரப்போகுது? நான் சொல்ல புரியுங்களா? ஏதாச்சும் செஞ்சாதானே தோல்வி வரும். உண்மையே நீங்க செய்யலன்னு சொல்லி அர்த்தம், உண்மையை நீங்க செய்யலன்னு சொல்லி அர்த்தம். அநேக காரியங்களிலே நாம் எல்லாரும் தோற்று இருக்கிறோம். அல்லேலூயா. இருக்கிற ஒருவராயினும் ஒன்றிலும் தோல்வி அடையவில்லை என்று சொல்லத்தக்கதாக ஒருவருமே கிடையாது. ஆனா நான் சொல்றதை கவனிங்க, நான் சொல்றதை கவனிங்க. குழிக்குள்ளார விழுந்து கிடப்பது என்னை தோல்வியாளனாக மாற்றுவது கிடையாது, தோல்வியாளனாக தோல்வி பெற்றவனாக மாற்றுவது கிடையாது. Falling into the pit does not make a failure. Rather, staying in the pit makes you a failure. குழிக்குள்ளார விழுகிறது உங்களை தோல்வியாளனாக மாற்றுவது கிடையாது. ஆனா குழியிலேயே அப்படியே விழுந்து கிடப்பது உங்களை தோல்வியாளனாக மாற்றிவிடும். குழியிலே விழுந்து அப்படியே அங்கே தங்கி விடுவது உங்களை தோல்வியாளனாக மாற்றிவிடும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறேன், இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறேன், ஒரு காரியத்துல நான் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்ல ஒரு தோல்வி என்று ஒன்று வறுமையானால், ஒரு தோல்வி என்று ஒன்று வறுமையானால் உடனே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒருவர், பொறியாளர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்படியாக தெரிந்து கொண்டால் ஒரு பாடத்துல அரியர், ஒரு பாடத்துல அரியர் வந்த உடனே அவர் என்ன செய்தார்? உடனே கல்லூரிக்கு போவதை நிறுத்திவிட்டார். கல்லூரிக்கு போவதை நிறுத்திவிட்டார். அவர் வீட்டில் என்ன சொன்னாங்க, எங்க ப்ரொஃபஸருக்கு என்னை பார்த்தாவே, என்னுடைய விரிவியாளர், என்னுடைய பேராசிரியருக்கு என்னை பார்த்தாவே பிடிக்கல, அதனால நான் இனிமேல் கல்லூரிக்கு போக மாட்டேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்களா பேப்பர்ல, தீபாவளி அன்னைக்கு நடந்த காரியங்கள், 2ஆம் ஆண்டு பொறியியல் மாணவர் ஷேக் முகமது இரவு 10:30 மணிக்கு எல்லாரும் நான் செத்து போயிட்டு, இன்னைக்கு ராத்திரி நாங்க செத்து போயிட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் Facebookல கமெண்ட் அடிச்சிருக்காங்க, நான் இன்னைக்கு ராத்திரி செத்து போயிட்டா நான் என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் விரும்புகிறோம் 28 பேர் லைக்கிங் கொடுத்தாங்க. விரும்புகிறோம்
செத்து போயிட்டா ஏன் நினைக்கிறேன், எல்லாம் விருந்துகிறோம் சொல்லி சொன்னாங்களே. காலையில ஏன் சும்மா பார்த்தா திறக்கவே இல்லை. அவனுடைய நண்பர்கள் எல்லாம் திறந்து பார்த்துருக்காங்க. ரூம்ல அவன் என்ன ஆனது? ஒரு பாடத்துல அவனுக்கு அறிய, ஒரு பாடத்துல அவன் தோற்று விட்டான். அது அவனால் தாங்க முடியல. அவன் வாழ்க்கையை முடித்துவிட்டான். ஒரு பாடத்துல தோற்று விட்டான். ஒரு பேப்பர்ல அறிய 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் ஷேக் முகமது ஒரு பாடத்துல தோல்வி. அவன் அதனால தாங்க முடியல. தோல்வி கவனிங்க, தோல்வி என்னும் குழிக்குள்ளாக தள்ளப்படுவது பெரிய காரியம் அல்ல, தள்ளப்படுவது பிரச்சனை அல்ல. ஆனா தோல்வி என்னும் குழிக்குள்ளாலேயே நீங்க அப்படியே கிடந்து விடுவது தான் உங்களை தோல்வியாக நான் மாற்றிவிடும். நான் சொல்லுங்க புரிகிறது, சொல்லுங்க ஆமென் சொல்லுங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு பாடத்துல தோல்விட்டால் கவனிங்க, ஒரு பாடத்துல தோல்விட்டால் கர்த்தர் ஸ்தோத்திரம். 9 பாடத்துல நான் டிஸ்டிங்ஷன் வாங்குற அளவுக்கு எனக்கு நான் இப்ப வழிகாட்ட வேண்டும். ஆமென் சொல்லுங்களா? தேவனுடைய சப்பனக்காரராய் கர்த்தர் ஏற்படுத்தி வந்திருக்கிறார். உங்களை குறித்து பெரிதான திட்டத்தை, ஆசீர்வாதத்தின் நோக்கத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. அந்த தோல்வி என்கிற குழியில் உடனடியாக சடுதிகள் நீங்க வெளியே வர வேண்டும். கர்த்தர் சொல்றார், உங்களுக்காய் தேவன் வைத்திருக்கிற உயர்வுகள் என்கிற காரிய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய promotion is on the way. Promotion is on the way. இந்த மாணவன் நம்முடைய 2வது ஆண்டு மாணவன் இன்னும் 2 வருஷத்துல, இன்னும் 3 வருஷத்துல அவனுக்கு எவ்வளவு பெரிய வேலை காத்திருக்கிறதோ தெரியாது. அவனுக்கு எவ்வளவு பெரிய சம்பளங்கள் அவனுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்ததோ தெரியாது. ஆனால் அதற்குள்ளாக வழியிலேயே அவனுக்கு எதிர்காலத்திலே 2 வருஷங்களிலே 2.5 வருஷங்களிலே அவனுக்காக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஒரு உயர்வு அவனுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதை அவன் அறிந்திருந்திருப்பானேயானால் அவன் ஒரு பாடத்திலே தோல்விவிட்டது நிமித்தமாய் வாழ்க்கையை முடித்திருக்க மாட்டான். அநேக விஷயங்களிலே நாம் தோல்வி அடைகிறோம். ஆனால் எந்த தோல்வியோ அந்த தோல்வியின் குழிக்குள்ளாலே நம்மை முடங்கி கிடக்கத்தக்கதாய் மாற்றிவிடக் கூடாது. ஆமென் சொல்றீங்களா? நாம் எழ வேண்டும். நமக்காக வைத்திருக்கிற வழியில் நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் லிங்கனை குறித்து நான் சொன்னேன். ஆபிரகாம் லிங்கன் அடிமை சந்தையிலே ஒரு நாள் காட்சியை கண்டார். ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் தாயுடைய இடுப்பில் குழந்தை பறிக்கப்பட்டு ஒரு தோட்டத்திற்கு, ஒரு பண்ணைக்கு அந்த பிள்ளை ஏலம் எடுக்கப்பட்டு பண்ணைக்கு பிரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டு விட்டது. அவருடைய அண்ணன் அவன் ஒரு பக்கமாய் பிரிக்கப்பட்டு இன்னொரு பண்ணைக்கு அனுப்பப்பட்டு விட்டான். இந்த தாய் ஒரு பண்ணைக்கு அனுப்பப்பட்டு விட்டான். அவருடைய புருஷன் ஒரு பண்ணைக்கு அனுப்பப்பட்டு விட்டான். இவளெல்லாம் கருப்பிடத்தவர்கள், இவளெல்லாம் அடிமைகளாக ஏலம் எடுக்கும்படிக்கு ஏல சந்தையிலே இந்த காட்சியை ஆபிரகாம் லிங்கன் கருப்பினத்தை சேர்ந்த அந்த அடிமை அந்த வாலிபன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவருக்குள்ளாக ஒரு தரிசனம். இந்த நிலைமை என் சமூகத்திற்கு, என் ஜனங்களுக்கு, என் கருப்பின ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட அவல நிலைமையில் ஒரு விடுதலை உண்டாக வேண்டும். அதற்கு கருப்பினத்தை சேர்ந்தவராக யாராலும் ஒருவரால் தான் நம்ம காரிய முடியும். நான் இந்த அமெரிக்க தேசத்தின் அதிபராய் நான் வந்து இந்த காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன்னு சொல்லி அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தார். அதுவே அவர் தரிசனமாய் மாறினது. ஆனா அவருடைய வாழ்க்கையை அதை அடைவதற்கு அநேக தோல்விகளை வாழ்க்கையை அவர் அடைந்தார். அநேக தோல்விகள். 1832 வருஷம் அவர் வேலையை இழந்தார். அவர் வேலை அவர் விட்டு போய்விட்டது. கர்த்தர் சொல்றார், தேர்தலில் 1833 வருஷம் தேர்தலில் நின்றார், தோற்று போனார். 1833 வருஷம் அவருடைய பிசினஸ்ல அவர் செய்யற பிசினஸ்ல தோற்று போனார். 1834 வருஷம் அவர் ஒரு எம்எல்ஏ போன்ற அந்த பொறுப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 38 வருஷம் அவர் தோற்று போனார். அடுத்து மறுபடியும் 43 வருஷம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு அவர் வருவது, அந்த தலைமை தேர்தலிலே, தலைமை பதவிக்கான தேர்தலிலே அவர் தோற்று போனார். தோல்வி 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 என்று வந்து கொண்டே இருக்கிறார். தோல்வி என்று அந்த வேட்பு மனுவிலே அவர் தோற்று போனார். இன்னும் தேசத்தினுடைய உதவி அதிபராக, துணை அதிபராக அந்த தேர்தலிலே 1856 வருஷம் அவர் தோற்று போனார். செனட் உறுப்பினராக 1858 வருஷம் நடந்த தேர்தலிலே செனட் உறுப்பினர் பதவியில் தோற்று போனார். தேர்தலிலே தோற்று போனார். இந்த தோல்விகளுக்கு மத்தியில் அவருக்கு ஒரு தரிசனம், என் கருப்பின மக்களுக்கு விடுதலை தரும்படி எத்தனை 1000 முறை
தோட்டு போனாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் இன்னும் 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 நான் முயற்சி செய்வேன், விட்டுவிட மாட்டேன். I will never give it up. I will never give it up. நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், என் வேலையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லா கண்களை நோக்கி சொல்லுங்கள், I will never give it up. நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்கள், ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் நிலையை நான் அடைகிற வரையிலும் நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். ஆமென் சொல்லுங்களா? காலைல வந்து என்னோட பெற்றோரை கூட்டிட்டு நான் சாப்பிடுவேன். காலைல சாத்தியம் இல்லை நினைக்கிறீங்களா? சாத்தியம் இல்லை நினைக்கிறீங்களா? சாத்தியம் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்களா? தேவனால் கூடும், விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். கர்த்தர் சொல்றார், ஒரு சொப்பனம், ஒரு கனவு நல்லா இருக்கிற வேண்டும். எல்லாரையும் போலவே நாமும் பள்ளிக்கு போனோம், ஏதோ கல்லூரிக்கு போனோம், ஏதோ வாழ்க்கை பிடிச்சோம், ஏதோ பிடி சுற்றிக்கிறோம். இப்படியே அம்மா பிடி சுற்றுறாங்க, பாட்டி பிடி சுற்றுறாங்க, நானும் பிடி சுற்றுறேன். அம்மா பிடித்தட்டு பாட்டிக்கு வந்துச்சு, பாட்டி பிடித்தட்டு அம்மாவுக்கு வந்துச்சு, அம்மா பிடித்தட்டு சீதமா எனக்கு கொடுத்துட்டாங்க, நானும் பிடி சுற்றுறேன். கிடையாது 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 கிடையாது. என்னை குறித்து நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை குறித்து தேவன் ஒரு விசேஷ நோக்கத்தின் திட்டத்தை பெற்றிருக்கிறார். அவன் சொல்றான், உங்களை குறித்து நீங்க எந்த சாதியில் இருந்தாலும் சரி, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்க எந்த பொருளாதார நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நான், கர்த்தருக்கு பிரியமானவன் நான். ஒரு கால் நான் சொல்கிறேன், ஒரு கால் நீங்கள் தோற்று போவதில்லை. தோல்வி என்பது இல்லை. யாரும் சொல்லுகிறார், தோற்று போனாலும் தோல்வி என்பது இல்லை. அல்லேலூயா. தோற்று போனாலும் தோல்வி என்பது இல்லை. இங்க இருக்கிற சமநிலையில தெரியும். கர்த்தர் சொல்றார், தலையை சுமந்து கொண்டு வியாபாரம் செய்தவர்களே தெரியும், இதுதான் எனக்கு நியமிக்கப்பட்டதுன்னு சொல்லி அவன் நினைச்சிருந்தானா, இன்னைக்கு தலையில தான் மூடையை சுமந்துக்கிட்டு, இன்னைக்கு தான் தலையில கூடை சுமந்துக்கிட்டு, இன்னைக்கு வியாபாரம் பண்ணிட்டு கொண்டு இருக்கணும். அல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார், எல்லாவற்றையும் மாற்றுவார். ஒரு சமநிலை குறித்து நான் தீபாவளி அன்னைக்கு நானும் பாஸ்டர் ரூபஸ் பேசிக் கொண்டிருந்தோம். அப்பா சமூகத்துல நல்ல ஒரு சிறப்பான செழிப்பான நிலைமையில சந்தைக்கு மிக அருகிலே ஒரு கடை இருந்தது. தீபாவளி நேரத்துல அந்த பட்டாசுல நான் தான் போய் முதல் பாக்கெட்டை பிரிப்பேன், நான் தான் போய் ஜெபம் பண்ணுவேன். நான் போய் ஜெபம் பண்ணிட்டு நான் தான் 100 ரூபாய் கொடுத்து முதல் பார்சலை என் கையால வாங்குவேன். பல ஆயிரங்கள் வருமானம் கிடைச்சது, பல ஆயிரங்கள் வருமானம். கர்த்தர் சொல்றோம், அதுல 160 ரூபான்னு சொல்லி அந்த பாக்கெட்ல போட்டுருக்கோம், 160 ரூபாய் போட்டுருக்கோம். ஆனா இவருக்கு கிடைக்கிறது 40 ரூபாய்க்கு தான் அந்த பாக்கெட்டை கொடுப்பான். 40 ரூபாய்க்கு வாங்கி அதை ஏறத்தாழ 90 ரூபாய்க்கு விற்பாங்க. டபுள் மடங்கு, ரெட்டை, 2 மடங்கு அதிகமாக விற்பனை பண்ணுவாங்க 90 ரூபாய்க்கு. ஆனா 160 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். பாக்கெட்ல 120 ரூபாய் பாக்கெட்டை 90 ரூபாய்க்கு கொடுக்கிறான்னு சொல்லி அம்பாசத்துல நம்பர் 1 சேல்ஸ் அவர் இருக்கான். நல்ல நிலைமை, நல்ல சம்பாத்தியம். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் போயிடுச்சு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் போயிடுச்சு. செங்கோட்டையிலே ஒரு ஆண் வந்தா அவர் சந்தித்தா 1 லட்சம் கொடுத்தா 5 லட்சம் தருவான். என்ன நான் சொல்றது புரியுதா? 1 லட்சம் கொடுத்தா அவன் 5 லட்சம் தருவான். 1 லட்சம் நல்ல பணம் கொடுத்தா 5 லட்சம் கள்ள பணம் தருவான், கள்ள நோட்டு தருவான். இவர் மாட்டினார், சிக்கினார், கர்த்தரை விட்டார், தரிசனம் போனது, கடை போனது, வியாபாரம் போனது, எல்லாம் போனது. இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பேக்கரி கடையில சென்னையில அவர் வேலை செய்கிறார். ஒரு பேக்கரி கடையில சென்னையில முதலாளியா இருந்த மனிதன் இன்னைக்கு தொழிலாளியா ஒரு பேக்கரி கடை. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மட்டும் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானதாக காரணம் சொல்றார். இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டாக வேண்டும். அதோடு கூட கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை இணைந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை இணைந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்கிறார். ஒரு காலம் நீங்கள் தோற்று போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஒரு காலம் ஒரு தரிசனம் விருதாவாய் போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆமென் சொல்கிறார். 5வது தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் என்பதற்கு அந்த வெறுப்புள்ள சாட்சி. அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. எப்படியா சாட்சி? தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. தீமையை கர்த்தர் நன்மையாய்
போடும்படிக்கு அவனை குழியில போட்டு விடுவோம். ரூபன் ஒரு திட்டத்தை சொல்றான். அண்ணன்காரன் ரூபன் மூத்தவன் சொல்றான் திட்டத்தை. அவனை கொல்ல வேண்டாம், தம்பி நம்முடைய தம்பி, நம்ம கையால அவனை கொல்ல வேண்டாம், அவனை தூக்கி குழியில போட்டுருவோம். அவன் சொல்லி அவன் அங்கேயே இருந்து கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு ஏதாச்சும் பூச்சி போட்டு கடிச்சு அவன் சாப்பிட்டு சொல்லி அப்படி ஒரு ஐடியா கொடுத்து அவனுக்குள்ள ஒரு என்ன ஐடியா, யாரும் இல்லாத நேரத்துல நான் வந்து தம்பியை குழியில தூக்கி எப்படியாவது அப்பாவுக்கு அனுப்பி விடுவோம் என்று சொல்லி அவன் என்ன திட்டம் போட்டான். யாரும் இல்லாத நேரத்துல வந்து தம்பியை குழியில தூக்கி தாப்பனுக்கு அனுப்பி விடுவோம் என்று சொல்லி திட்டமிட்டு தன் சகோதர தம்பிமார்களை அவனை யோசேப்பை குழியில போட்டு விடுவோம் சொல்கிறான். யாரும் இல்லாத நேரத்துல அப்பாவிடத்துல அவனை காப்பாற்றி அப்பாவிடத்துல அனுப்பி விடுவோம் என்று சொன்னது அவனுடைய திட்டம். ஆனா தேவனுடைய திட்டம் என்னதுன்னா, நீ அப்பாவிட்ட அனுப்புதல்லடா, நீ பாவம் எகிப்து ராஜாவிட்ட அனுப்புதா என்னுடைய திட்டம் என்று சொல்லி கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென் சொல்லுங்களா? அவர்கள் தீமை செய்தார்கள். அவர்கள் சாத்தான் அவர்கள் மூலமாக அவர்கள் எல்லாம் தேவனுக்கு பயப்படார்கள், துன்மார்க்கன் என்று வேதம் சொல்கிறது. யோசேப்புடைய சகோதரர்கள் துன்மார்க்கமான காரியங்களை செய்தார்கள். அவர்களெல்லாம் பிசாசுடைய ஏஜென்ட். அவர்கள் மூலமாக பிசாசு காரியங்களை செய்கிறார். இவர்கள் மூலமாக பிசாசு ஆவியானவர் கிரியை செய்கிறார். அவர்கள் மூலமாக என்ன செய்தார்கள்? பிசாசு என்ன செய்தார்? அவனை குழிக்குள்ளே போடும்படிக்கு குழியிலே போட்டார்கள். நாம் செய்கிறது இயேசு சொன்னார் 13வது அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள், 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 13வது அதிகாரம் 7வது வசனம். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய். நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய். இனிமேல் அறிவாய் என்றார். நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். இதுதான் உங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம். நான் உங்கள் வாழ்க்கையில மகனே, மகளே, சகோதரியே, சகோதரனே, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் ஒரு நாள் நீ அறிந்து கொள்வாய். ஆமென் சொல்றீங்களா? உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு சொல்லி, ஏன் நடக்குதுன்னு சொல்லி, இந்த நாள் எப்படி எதனால் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் நீ அறிந்து கொள்வாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நம் வாழ்க்கையில நாம் செய்கிற யாவும் கவனிங்கள், நம் வாழ்வில் கர்த்தர் அனுமதிக்கிற யாவும் நம்முடைய நன்மைக்காகவே கர்த்தர்களை திருப்புகிறார். அல்லேலூயா. அவன் குழிக்குள்ளார போட்டு குழிக்குள்ளார கிடந்து அவன் சாக வேண்டும் என்று சொல்லி அவனை குழியிலே போட்டார்கள். ஆனா அவருடைய சதி திட்டத்திற்கு அவனை தப்புவிக்கும்படியாக கவனிகள் அவருடைய எல்லா சகோதரனும் யோசேப்பை கொண்டு போடணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டான். வரான் யார் நான் கொள்ளுவேன், நீ கொள்வான், நாம எல்லாம் சேர்ந்து கொள்ளலாம் சொல்லி கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் யோசேப்பை அப்படியே எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் தூரத்தில் வரும்போதே கொண்டு விட வேண்டும் என்கிற பெரிய ஒரு விருப்பம் வந்துவிட்டது. ஆனா யோசேப்பு தூரத்திலே வரும்போதே அவர்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே ஒரு வெறும் குழியை, தண்ணீர் இல்லாத ஒரு வெறும் குழியை, அவருடைய யோசேப்புடைய சகோதரனுடைய சதி திட்டத்திற்கு அவனை நீங்கள் ஆக்கும்படியார் ஒரு குழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். கர்த்தருக்கு கர்த்தர் மகிமை சொல்லுவார். போட வேண்டும். அதற்கு ஒரு குழியை தேவனாகிய கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஏன்? pit is not my destiny. குழியினுடைய இறுதி நிலை அல்ல. அரண்மனையே, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானமே என்னுடைய இறுதி நிலை. ஆமென் சொல்லுங்களா? பலவர்கள் அங்கே வேண்டுமானால் அவரை விட்டு கலட்டப்படலாம், யோசேப்பை விட்டு கலட்டப்படலாம். ஆனால் ராஜாவின் ராஜ வஸ்திரம் கொண்டு தரிப்பிக்கப்படுவதை தேவன் அவனுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அவருடைய சகோதரர்கள் பலவர்கள் அங்கே வேண்டுமானால் கலற்றி விடலாம். ஆனால் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரே ராஜ வஸ்திரம் ஒரு நாளிலே தரிப்பிக்கப்பட போகிறது. அது ஒருவரால் கலற்ற முடியாது. அல்லேலூயா. ஒருவரால் கலற்ற முடியாது. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார்கள். நம்முடைய கண்கள் காணவில்லை. ஆமென் சொல்லுங்களா? தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவர்களே நம்முடைய கண்கள் காணவில்லை. சொல்லுங்க. நம்முடைய காதுகள் கேட்கவில்லை. நம்முடைய இருதயத்தால் உணரவும் இல்லை. நம்முடைய கண்கள் காணவும் இல்லை. நம்முடைய செவிகள் கேட்கவும் இல்லை. நம்முடைய இருதயத்தால் உணரவும் இல்லை. ஆனால் அவைகளுக்கோ அவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆவியிலே கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் சொல்லுவார். இந்த ஆவியிலே எப்படி இந்த வசனத்தின் மூலமா, இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமா, இந்த வசனங்களின்படி தன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களா? நான் ஆசீர்வாதமாக்குவேன். ஆசீர்வாதமாக்குவார். என்னை ஆசீர்வதிப்பார், என் மூலம் மற்றவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களா? என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். ஆமென் சொல்லுங்களா? நிறைவேற வேண்டும். யோசேப்பை அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத குழியா இருந்தது. உள்ள தண்ணீர் இருக்குதா இல்லையான்னு தெரியாது.
ஏன்னா வாய் நான் ஏற்கனவே சொன்னேன் 60 அடி ஆழம், வாய் குறுகலா இருக்கும், அதனை அடிப்பது விசாலமா இருக்கும். அவனை குழிக்குள்ளார போடும்போது தண்ணி இருக்குதா இல்லையான்னு சொல்லி அவர்கள் பார்த்துக்க முடியாது. அவனை குழிக்குள்ளார போட்டார்கள். தேவனோ அந்த குழியிலே தண்ணி இல்லாத பெருக்குழியா அதை மாற்றினார். அல்லேலூயா. ஒரு நாள் அந்த குழியிலே தண்ணீர் இருந்திருந்தா என்ன ஆகிப்பாரு, என்ன ஆகிப்பாரு? யோசேப்பு தள்ள விட்ட மாத்திரத்துல அந்த குழியிலே அவன் தண்ணீரிலே அவன் மூழ்கி செத்துருக்கக்கூடும், மூழ்கி செத்துருக்கக்கூடும். எதையெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே சாத்தான் எதையெல்லாம் எந்த தீமையெல்லாம் கொண்டு வந்தானோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். அல்லேலூயா. இந்த பிரச்சனை நிமித்தம் என் வாழ்க்கை முடிந்து விட்டது, இந்த நெருக்கத்தின் நிமித்தம் அவ்வளவுதான், இவங்க ஒண்ணு கிடையாது, இவங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க நினைக்கிறீங்களா என் வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கை சூனியமாகி விட்டது என்று சொல்லி நினைக்கிறீங்களா? என்னுடைய ஊழியம் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிறீங்களா? என்னுடைய குடும்பத்தின் சமாதானம் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிறீங்களா? இந்த நெருக்கத்தின் மூலமாய் என்னுடைய நம்பிக்கை அற்று போய்விட்டது என்று சொல்லி நினைக்கிறீர்களா? என்னுடைய சுகம் வாழ்வு முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிறீர்களா? தேவன் உங்களை மேன்மைப்படுத்த ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். உங்களை பெருமைப்படுத்தும் நாளை உங்களை குறித்து வைத்திருக்கிறார். என்றைக்கு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டீர்களோ அன்றைக்கே தேவன் உங்களை மேன்மைப்படுத்த உயர்த்த ஒரு நாளை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். யோசேப்பை குழியிலே போட்டுவிட தீர்மானித்தார்கள். அவர்கள் தீர்மானம் பண்ணுவதற்கு முன்னாலேயே எகிப்துக்கு போகிற இஸ்மவேலராகிய வியாபாரிகளை ஒற்றர்களின் மேலே அந்த பக்கமாக கர்த்தர் திருப்பி விட்டார். ஆமாம் சொல்லுங்களா? வார்த்தை பாருங்க. அவர்கள் யோசேப்பு கொண்டு வந்திருக்கிற அந்த சகோதரர்கள் யோசேப்பு கொண்டு வந்திருக்கிற உணவு பதார்த்தங்களை அவர்கள் பிரித்து அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதே இதோ கிளையாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலராகிய அந்த வணிகர் கூட்டத்தை, வியாபாரிகளின் கூட்டத்தை அவர்கள் அந்த வழியே போகிறதை அவர் சகோதரர் கண்டார்கள். நாம சொல்லலாம், இவனை குழியிலே போட்டார்கள். நீங்க கவனிங்க, குழியிலே முடிவு வந்துவிடட்டும் என்று நினைத்தார்கள். குழி அவருடைய இறுதி முடிவு அல்ல என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. குழி அவருடைய இறுதி முடிவு அல்ல. அவர் சகோதரர் நினைப்பது போல குழியிலே அவருடைய சகாப்தம் முடிந்துவிட போவதில்லை, குழியிலே அவருடைய வாழ்க்கை முடிந்துவிட போவதில்லை. அவனுக்காய் நான் உயர்வை வைத்திருக்கிறேன், அவனுக்காய் நான் ஒரு நேர்மையான ஸ்தானத்தை நான் வைத்திருக்கிறேன், அவனுக்காய் ஒரு ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன். கர்த்தர் விளங்கப்படுகிறார். அந்த ஒரு சில நிமிடங்களிலே குழியிலே போடப்பட்ட ஒரு சில நிமிடங்களிலே கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த வழியே யோசேப்பை மீட்டெடுக்கும்படியாக, யோசேப்பை கரைக்கு வாங்கும்படியாக இஸ்மவேலராகிய வாணிபர்கள் வியாபாரிகள் அந்த வழியாக போகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் கடந்து போகிறார். அவர்களை 20 வெள்ளி காசுக்கு யோசேப்பு விற்கப்பட்டான். எகிப்துக்கு போகப்பட்டார். எகிப்துக்கு போக வேண்டும் தேவனுடைய சித்தம். இடையே எத்தனை நாசங்கள், மோசங்களை, பிசாசங்கள், தீமைகளை கொண்டு வந்தாலும் அவர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு வாழ்க்கையிலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற வரையிலும், உங்களை கர்த்தர் பெருமைப்படுத்துகிற வரையிலும், உடைய நிந்தை நீக்கப்படுகிற வரையிலும், உடைய நெருக்கங்கள் மாற்றப்படுகிற வரையிலும் கவனிங்க. பிசாசனவன் எத்தனை நெருக்கத்தை கொண்டு வந்தாலும், எத்தனை சோதனைகளை கொண்டு வந்தாலும், எத்தனை வீழ்ச்சியை கொண்டு வந்தாலும், எத்தனை சோதனைகளை கொண்டு வந்தாலும், எந்த விதமான குழிகளிலே உங்களை தள்ளினாலும் கர்த்தர் எல்லாம் நன்மையாகவே மாற்றுகிறவர். கர்த்தர் எல்லாம் நன்மையாக மாற்றுகிறவர். அவன் சொல்கிறார், கர்த்தர் எல்லாம் நன்மையாகவே மாற்றுகிறவர். அல்லேலூயா. I will make the devil stand. இதை நான் அறிஞர் சொன்னா நான் பிசாசை நான் துக்கப்படுத்துவேன். ஆமென் சொல்கிறேன். பிசாசை துக்கப்படுத்துவேன். என் காரியத்தை பார்க்க 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 பிசாசுடைய முகம் துக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்கிறேன். அவனை குழியிலிருந்து தூக்கி இஸ்மவேலரிடத்தில் விற்கப்படும் போது 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும் போது பிசாசு முகம் எப்படி இருந்து நினைச்சீங்க? எப்படி இருந்து நினைச்சீங்க? அவன் குழியில தள்ளி விட்டாங்க. அதோட வாழ்க்கை முடிந்து விட சொல்லி அவன் அப்படியே தரிசனத்தை நொறுக்கி விடலாம் சொல்லி, நசுக்கி விடலாம், சிதைத்து விடலாம் சொல்லி பிசாசு நினைத்தான். ஆனா கொஞ்ச நிமிஷத்திலே கர்த்தர் ஒரு வழியை தந்தார். இஸ்மவேலுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தர் வாசல்களை திறக்கிறவர், நன்மைகளை செய்கிறவர், தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவர். பிசாசு ஒரு பக்கத்தில் தீமையை கொண்டு வந்தான்,
இன்னொரு பக்கத்தில் கர்த்தர் அவைகள் மேற்கொள்ளும்படியான நன்மைகளை உங்களுக்காக வைத்திருக்கிறார். பிசாசு ஒரு பக்கத்துல ஒரு வாசல் அடைச்சா தேவன் 7 பக்கத்தில் உங்களுக்கான வாசல் திறக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற வரைக்கும், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற வரைக்கும் இது சத்தியம், இது மாறவே மாறாது. தீமைகளை பிசாசு தீமைகளை தேவன் நன்மையாய் மாற்றுகிறவர். உங்கள் வாழ்க்கையில் எந்த தீமைகளை பிசாசு கொண்டு வந்தாலும் அவன் எல்லாத்தையும் தேவன் நன்மையாகவே மாற்றுகிறவர். எல்லாரும் இருக்காமா? மாடசாமி இல்லையா? மாடசாமி சார் தான் ப்ளீஸ் வந்துருக்கிறா.